சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள். வாழ்க்கை என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர நம்பிக்கையும் அன்பு கொடுத்து வாங்குறது தான். ஆனா சில சமயங்களில் வாழ்க்கை துணைவனோ துணைவியோ சில தவறுகள் பண்ணும்போது அவங்க கிட்ட அதிகமாக அன்பும் பாசத்தையும் காட்டி அவங்கள நேர் வழிக்கு கொண்டு வரதை விட்டுட்டு கோபத்தையும் துவேஷத்தை காட்டி வாழ்க்கையை வீணாக்கிடலாமா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 2 கணவர்மார்கள் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சிலருடைய அனுபவங்களில் திருமண வாழ்க்கை ஆரம்பத்தில் இனிக்கிறது, போக போக கசந்து விடுவதாக தோன்றுகிறது. தன் குறைகளை மறைக்க பிறருடைய குற்றங்குறைகளை பெரிதுபடுத்தி ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கின்றனர். பெற்றோர்கள் போராட்டத்துக்கு பலம் சேர்க்கின்றனர். வெற்றி தோல்வி பற்றிய இலக்கு இல்லை, போராட்டமே வாழ்க்கையின் முக்கிய அம்சமாக மாறிவிடுகிறது. இதில் பலியாவது யார் என்றால் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளும் அவர்களின் எதிர்காலமும் மனநிலையும் தான். இதை ஏனோ பலர் நினைத்து பார்ப்பதில்லை. என் பேர் ராஜசேகரன், நான் சென்னையிலேருந்து வரேன். நான் பேசுறதெல்லாம் நிஜம். வணக்கம். வணக்கம். ராஜசேகரன், உங்களுக்கு கல்யாணம் எப்போ ஆச்சு? 2008 கல்யாணம் ஆச்சு. சரி, எத்தனை பசங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன். ஆரம்ப காலத்துல வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்ததா? சந்தோஷமாக தான் மேடம் போயிடுச்சு. கல்யாணம் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அக்ரிமெண்டோட தான் கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணால் நீ சென்னையில் தான் வந்து வாழணும் அப்படின்னு கல்யாணம் எனக்கு சொன்னாங்க என்கிட்ட. ஸோ கடலூர் மாவட்டத்தில் இருந்தீங்க. ஆமாம். ஆனால் கல்யாண நேரத்தில் அக்ரிமெண்ட்னா நீங்கள் சென்னைக்கு வரணும். சென்னைக்கு வரணும்னு அக்ரிமெண்ட், பேச்சுவார்த்தை தான், எழுத்து மூலமாக கிடையாது. பட் வீட்டில் பெரியவங்க பார்த்து பொண்ணு தானே? ஆமாம் மேடம், பெரியவங்க பார்த்து பொண்ணு தான். எங்கள் அம்மாவுக்கும் ஃபிக்ஸ் வரும். எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவோடு இருந்தேன். சரி, நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். சரிப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அம்மாவை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுக்கோ, ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊரோட போய் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணி கல்யாணம் ஒத்துக்கிட்டேன். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்தேன். அக்ரிமெண்ட் எப்போ போட்டாங்க? அக்ரிமெண்ட்னா பேச்சுவார்த்தை தான். அது எப்போ? அது வந்து எப்படி நிச்சயதார்த்தம் அன்னைக்கு. மனைவி சொன்னாங்களா இல்லை வீட்டில் சொன்னாங்களா? அவங்க அப்பா அம்மா சொன்னது, என் மனைவி இது வரைக்கும் சொல்ல கிடையாது. சரி, அன்னைக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் போது கூட எங்கள் மாமியார் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி இண்டிவிஜுவலாக ஃபோன் பண்ணி பேசுனாங்க. என்னென்னு பேசுனாங்கன்னா, நீ குறிப்பிட்ட நாள் வரைக்கும் சென்னையில் வாழ், அதுக்கப்புறம் அவள் வந்து அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறான், அது கொஞ்ச நாள் தெளியட்டும், அதுக்கப்புறம் நீ ஊரோட போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொன்னாங்க. எனக்கு கல்யாணம் ஆன பிறகு 1 மாதத்துக்குள்ளேயே இவங்க போட்ட நகை எல்லாமே அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. யார்? என் மாமியார் வீடு. சரி, 10 பவுன் 12 பவுன் போட்டாங்க. எல்லா நகையுமே என்னை கேட்காம கொள்ளாம தான் இவங்க செஞ்சது. ஒரு ஹஸ்பண்டுக்கு முறையில் என்னை கேட்கலாம், என்னை கேட்க கிடையாது. அது உங்கள் நகை தான், அது இல்லைன்னு சொல்ல கிடையாது. அது பொண்ணுக்கு நீங்கள் போட்டீங்க, ஒரு வார்த்தை கணவருங்கிற முறையில் என்னை கேட்டிருக்கலாம். என்ன ஒரு வார்த்தை உங்கள் மனைவி கேட்டிருக்கலாம், உங்கள் மனைவி சொல்லியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். என்னை கேட்க கிடையாது. கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரு நிலையாக நான் வந்து காலையில் ஆஃபீஸ்க்கு 9:30 மணிக்கு போவேன். காலையில் சாப்பாடு வீட்டில் கிடையாது, எனக்கு மதியானம் சாப்பாடு வீட்டில் எனக்கு கிடையாது. ஏன்? நான் அந்த டைமில் இவங்க லேட்டாக தான் ஏந்திருப்பாங்க இவங்க. சரி, ஆனால் இவங்களுக்கு டீ நான் வச்சு கொடுப்பேன். சரி, காலை ஏந்திரிச்சு எனக்கு ஃபஸ்ட்டு டீ சாப்பிடணும். நான் சாப்பாடோட டீ தான், நான் டிரைவர், எனக்கு மெயினாக வந்து டீ. அந்த காலையில் எழுந்து டீ சாப்பிட்றேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். குளிச்சுட்டு நான் கிளம்புறதுக்குள்ளே இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க டீ ஒரு கிளாஸ் போட்டு நான் தான் கொடுப்பேன். சரி, இவங்க குடிச்சிட்டு தூங்குவாங்க தவிர மற்றபடி ஏஞ்சி மற்ற வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. நான் காலையில் போய் கேண்டீனில் சாப்பிட்டுக்குவேன், மதியமும் கேண்டீனில் சாப்பிட்டுக்குவேன், நைட்டு ஒரு வேளை தான் வீட்டில் சாப்பிட்றது. அந்த ஒரு வேலையை நிம்மதியாக சாப்பிட்ணும். ஆனால் அந்த ஒரு வேளை நிம்மதியாக சாப்பிட்னா நீ வீட்டில் செய்யணும். காலைல ஏந்திரிச்சு குளிச்சுட்டு நீ உங்கள் அம்மா வீட்டு காலைல நீ போயிடுவேன். அதே மாதிரி நான் எப்போ வரணும் அந்த டைம் பார்த்து நீ வீட்டு நேரம் கட்ட வந்துடுவேன். ஆனால் எங்கே போகிறேங்க எனக்கு தெரியாது. அவங்க அம்மா வீட்டு தான் போகிறேன், ஆனால் போயிட்டு வந்து தெரியாது. ஏன்னா இப்போ லேட்டாக சமைக்கிறேன்னா நான் இப்போ தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். டெய்லியும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதா? நான் எங்கெல்லாம் வீடு காலி பண்ணிட்டு போகிறேனோ அங்கெல்லாம் இவங்க பின்தொடர்ந்தே வருவாங்க. பிரச்சனை எப்போ பெருசாச்சு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்? பிரச்சனை பெருசானதுன்னா மேடம், என்னை வந்து அவங்க வந்து நான் தகாத வார்த்தையில் திட்டுறது, அடிக்கிறது. யார்? உங்கள் மாமியார்? மாமியார் வந்து தகாத வார்த்தையில் பேசுவாங்க மேடம். சரி, என் மச்சன் வந்து என்னை அடிச்சிருக்கான். ஏன்னா என் ஒய்ஃபோட 2வது தம்பி. எங்கள் மாமனார் ஃபஸ்ட்டு என்னை அடிச்சது. எதுக்காக அடித்தாங்க? எனக்கு என் மனைவிக்கும் சண்டை வரும் மேடம். சண்டை வரும்னா இந்த பிரச்சனை தான் வரும். இந்த என்ன சோறு குழம்பு ஆக்கல போல வரல, நகை கொடுத்தா திருப்பி கேட்க மாட்டியா, நம்ம எப்படி பிழைக்கிறது, உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு யோசிக்கிறியா, நம்ம புருஷன் கஷ்டப்படுறான்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறேன். அப்போ நம்ம முன்னேறணுமே, நம்ம முன்னேறி நம்ம குழந்தைய பார்த்து நம்ம புருஷன் நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்க மாட்டேங்கிறியே. நான் நல்லா இருந்தேனாக்கா ஒன்றை சுற்றி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க, என்ன சுற்றி இருக்க நல்லா இருப்பாங்களே. இதனால தான் பிரச்சனை வருமா தவிர மதிப்பு வராது. இவ போய் என்ன சொல்லுவாளோ தெரியல அவங்க அம்மா கிட்ட. அவங்க வந்து என்ன இது வரைக்கும் சண்டை எனக்கு என் மனைவிக்கு வரும்போது என்னை ஏன் அடிச்ச உன் பொண்டாட்டின்னு இது வரைக்கும் கேட்க மாட்டாங்க மேடம்.
வந்தால் அசிங்கமாக ஏசுவாங்க, வந்தால் அடிப்பாங்க, அவ்வளோதான். எத்தனையோ தடவை அனுபவப்பட்டிருக்கேன். அனுபவப்பட்டது இல்லாத சரி நமக்கு இதுதான் வாழ்க்கை, நமக்கு வந்து மனைவி குழந்தை, நம்ம இவங்களுக்கு யாருக்கும் துரோகம் பண்ண நான் நினைக்கல. கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, நான் துரோகம் என் மனசில் யாருக்கும் நான் பண்ணலை. இதெல்லாம் மீறி போகும்போது இப்போ ரீசனபிளாக இப்போ 9ஆம் மாதம் 20ஆம் தேதி என் மனைவிக்கும் பக்கத்தில் பேச்சுலர் பையனுக்கும் தப்பான ஒரு உறவு. போன வருஷம் இது 2016 மேடம், 9ஆம் மாதம் 20ஆம் தேதி. ரெக்கார்டு கேட்டவுடனே எனக்கு ஃபோனில் என் ஃபோன் ரெக்கார்டிங்கில் இருக்கா? ரெக்கார்டிங் இருக்குது மேடம். கேட்டோன்னே இன்னும் என்னால் முடியல. இந்த தொடர்பு எப்படி ஏற்படுத்துன்னு கேட்கும்போது, நான் இருக்கிற பக்கத்து வீட்டில் பிரகாஷன் பேர், அவன் பையன் பேர். சரி. அந்த பையன் வந்து எனக்கு எப்போ பழக்கம் ஏற்படுத்தினா டிசம்பர் மாதம் மழை வந்துச்சுங்க இல்லையா, அந்த டைமில் தான் பழக்கம். இந்த சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ போய் சாப்பாடு வாங்குறது, பால் வாங்க போகிறது, என் கூட இருந்து என் கூட வந்தால் நானும் போய் வாங்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். அந்த அளவு நார்மலாக தான் வச்சுருந்தேன். இது வரைக்கும் என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றா தண்ணி கூட நான் அவனை கூப்பிட்டது கிடையாது. நான் தான் அவன் ரூமுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறதா இருந்தாலும், சாப்பாடு இருந்தாலும், இல்லை ஏதாவது பேசி வார்த்தாலும் அவங்க தான் வச்சுக்கிறது. அப்படி இருக்கும்போது 10ஆம் தேதி 2ஆவது மாதம் 2016 அப்பா இறந்துட்டார். ஓகே. இறந்தவுடனே என்ன பண்ணேன், ஹாஸ்பிட்டலில் இங்கே வீட்டில் வச்சுருந்து ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு இருக்கும்போது முடியல. ஆமாம். அப்போ கேம்ஸில் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டிலேருந்து கூட்டு போகும்போது என் ஒய்ஃபும் அந்த பையன் தான் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அப்பாவை ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு அந்த பையனும் கூட வந்தேன், பிரகாஷ்ன்ற பையனும் கூட வந்தான். உங்கள் மனைவி அங்கே தான் இருந்தாங்க? என் மனைவி அங்கே தான் இருக்காங்க, இவனும் அங்கே தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் ஆட்டோவில் கூட்டு போயிருக்காங்க. ஏன்னா இவங்க வீட்டில் அன்றைக்கி வந்து என் மச்சின்ச்சிக்கு வளைகாப்பு அன்றைக்கி அவங்களால வர முடியல. எங்கள் மாமனார் வீட்டிலேருந்து யாரும் வர முடியல. வர முடியாதுல இவங்க தான் போனாங்க. நான் ஹாஸ்பிட்டலேருந்து கூப்பிட்டுட்டு எங்கள் அப்பா ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கும்போது இந்த பையனை என் கூட வந்தான், அந்த பிரகாஷ்ன்ற பையன் வந்தான். இங்கேருந்து வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு, காரியம் முடிஞ்சு 3 நாள் கழிச்சு எனக்கு என் ஃபோன் வந்து எங்கள் அக்கா வீட்டில் சார்ஜ் போட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி. அந்த டைமில் என் ஒய்ஃப் வந்து அங்கே எங்கள் அக்கா வீட்டில் இருந்தான். இந்த பையன் எனக்கு யதார்த்தமாக தான் ஃபோன் பண்ணியிருக்கான். யதார்த்தமாக ஃபோன் பண்ணிருக்கான்னா, காரியம் முடிஞ்சிச்சா, எப்போ காரியம், என்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதா எனக்கு ஃபோன் பண்ணிருக்கான். அந்த ஃபோனை வந்து என் ஒய்ஃப் எடுத்திருக்கான். எடுத்த உடனே பேசியிருக்கான், எங்கள் அண்ணன் இல்லையான்னு கேட்டிருக்கான். அவன் கேட்டிருக்கான். இதுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்கா, இங்கே இல்லை, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு, நான் எங்கள் நாத்தனார் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சொன்ன உடனே இவளாக தான் வாழ்ந்தார பேசியிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அது அவன் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். என்ன சொன்னால், நீங்கள் என்ன ஃபோன் மட்டும் நல்லா பேசுகிறீங்க, நேராக பார்த்தா பேச மாட்டேங்கிறீங்க, தலையை குனிஞ்சிட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃபு சொல்லியிருக்கான். இல்லைங்க, நான் அண்ணன் தான் பேச ஃபோன் பண்ணேன், நான் உங்கள்கிட்ட பேசலைங்கன்ட்டு சொல்லி ஃபோன் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் 2 டைம் ஃபோன் பண்ணியிருக்கான். என்கிட்ட சொன்னாலே தவிர மற்ற இவ பேசுகிற விஷயத்தை என்கிட்ட சொல்ல கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அவன் சொன்ன வார்த்தைகள், ஃபோனில் நல்லா பேசுகிறீங்க, நேரில் பேசவே மாட்டேங்கிறீங்க, இதுதான் தப்பாக இருந்ததா? இது தப்பாக இருந்ததுங்கிறது இது நாளடைவில் அந்த 8 மாத பழக்கத்தில் எனக்கு சந்தேகம், நான் அவளை என் ஒய்ஃப் மேலே பிடிக்கல, ஒய்ஃப் மேலே சந்தேகம் வரல, அவன் மேலே சந்தேகம் வரல. என்னன்னா ஒரு மனைவி மேலே வச்சு நம்பிக்கை, எல்லா விஷயத்தையும் நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆமாம். இந்த விஷயம் தெரியாமல் இருந்து இந்த 8 மாதத்தில் இடையில ஒரு தடவை நான் பார்த்தேன் மேடம், என் ஒய்ஃபோட சைகை நான் பார்த்தேன். சைகை பார்த்ததும் இல்லாத இவன் இந்த 8 மாதத்தில் இந்த 4 மாதம் போய் இந்த 4 மாதத்தில் என்னுடைய பேசுகிற ஆக்டிவிட்டிலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டவுட் தான் ஏற்படுது. இந்த 2 கோடு சேரல, நீ நானும் சேர்ந்து வாழ மாட்டோம், அதனால் நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது என் ஒய்ஃப் நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி பேசுகிற, நீ உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்லை நீ என்ன பண்ண போகிற, அப்போ நீ எப்படி இருக்க போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்கேயோ போகிறேன், எங்கேயோ வாழ்கிறேன், எங்கேயோ சாப்பிட்றேன், என்னை பற்றி இது பண்ணாத, குழந்தை வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போவே உங்களுக்கு சந்தேகம் இருந்தது? சந்தேகம் இருந்துச்சு மேடம், ஆனால் கேட்க கிடையாது, மனைவிட்ட கேட்க கிடையாது. 7 மணிக்கு ஒரு தடவை வேலை கலைஞ்சி பூ வாங்கிட்டு பசங்க திண்டது வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவன் பாத்ரூம் நின்று பார்த்தா அந்த பையனோட வீடு தெரியும், கதை தெரியும். அவன் லேப்டாப் வச்சு பார்த்துட்டு இப்படி தான் பார்த்துட்டு லேப்டாப் வச்சுட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணா, சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பான். இது கேட்டிருக்கா. நான் பார்த்த உடனே இவன் என்ன பண்ணிட்டா, தலையை அப்படியே இதுன்னுட்டான். எனக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்போ நினச்சி தான் வந்தேன், யாரும் இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது, இவன் சைகையாக இருக்கணும் தவிர மற்றபடி யாரோ ஒருத்தர் கேட்ட மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் வரேன். உள்ளே பார்க்குறேன், அவனாக இருந்தான். ரைட்டு, இது கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு என் மனைவிக்கு 11 மணி சண்டை வருது. நைட்டு 11 மணி சண்டை வருது. எதுக்காக சண்டை வருதுன்னா மேடம், நான் இந்த பக்கம் படுப்பேன், அவள் அந்த வாரத்தில் படுப்பேன். சண்டை எதனால வந்தது? அதுதான் மேடம், இது பிரச்சனைனால. இந்த பிரச்சனைனால கிடையாது. சண்டை என்ன ஆச்சுன்னா, சாப்பாடு செஞ்சுனா, சாப்பாடு வந்து எப்பவுமே செஞ்சாலும் என்னை எப்பவுமே சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டான், சாப்பிட்றியான்னு தான் கேட்பான். நான் நினச்சிக்குவேன், சாப்பாடு கம்மியாக இருக்கு போலக்கு, நம்ம வேணாம்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு இவ சாப்பிட போல, அதனால் அவள் சாப்பிட்டா போகிறான்னு சொல்லிட்டு தான் நான் சாப்பிட்டேன், இல்லைன்னா கொஞ்ச நாள் போடுவேன். ஆனால் நான் கேட்காத மாதிரி நான் குக்கரை பார்ப்பேன் மேடம், சாப்பாடு நிறையா இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்ப்பேன். எனக்கு நிறையா போடுவா, ஆனால் சாப்பிட்டு என்னால் சாப்பிட முடியும், சாப்பாடு ஒதுக்கி வச்சிருவேன்.
அந்த டைமில் வந்து ஏன் நான் கேட்கும்போது நீ சரியான சாப்பாடு நீ செய்வேன் தானே, நிறையா செய்வேன் தானே, மீதி இருந்தால் பரவாயில்ல, தண்ணி ஊற்றி நாளைக்கு காலையில் சாப்பிடலாமே. இந்த சண்டை வரும்போது அந்த பையன் வந்து அந்த டைமில் வந்து கேட்க வரான், எதுக்கு நீ அவங்களை அடிக்கிறேன்னு கேட்க வரான். அடிப்பீங்களா மனைவியை? அடிப்பேன் மேடம். அடிப்பேன்னா ரொம்ப கொடூரமாலாம் அடிக்க மாட்டேன். இல்லை, எப்படி அடித்தாலும் அடி அடிதானுங்க. நீங்கள் ஒரு கன்னத்தில் அடித்தாலும் அது அரை விட்டாலும் அதுக்கு அடிதான். திட்டத்தை விட அடிச்சுட்டு போயிடலாம் மேடம். ஏங்க அசிங்கமாக கேவலமாக திட்டத்தை விட அடிச்சுட்டு போயிடலாம் மேடம். அப்படிங்களா? உங்கள் மனைவி உங்களை அடிச்சிருக்காங்களா? ஏன் அடிச்சிருக்காங்க மேடம். இல்லை, யார் இருந்தாலும் கை நீட்டி அடிக்கிறது ஒரு தவறான விஷயம் உங்களுக்கு தோணலை? தப்பு தான் மேடம். மனைவி பரவாயில்ல, நான் அடித்தாலும் பரவாயில்ல. இல்லை, அடிக்கிறது என்னன்னா மேடம், இப்போ வந்து நான் ஒரு அசிங்கமாக திட்டினாக்கா அது வந்து மனதளவில் ரொம்ப பாதிச்சிடும். அது அடிச்சுன்னா அந்த அடி வந்து அந்த நேரமே மறந்துடலாம். சாப்பிட்டு அடின்னு வார்த்தை கேட்டுனா அந்த அடி மறந்துடும் எப்பவுமே. ஆனால் அந்த சொல்லு வந்து எப்பவுமே மறக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் அவன் வந்து உங்களை வந்து கேட்குறான், எதுக்கு உன் பொண்டாட்டி அடிக்கிறேன்? ஆமாம், என்ன எதுக்காக நீ அடிக்கிறேன்னு கேட்குறான். நான் வந்து உடனே கேட்டேன், நீ ஏன்டா கேட்குற, வெளியே போடான்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே அந்த டைமில் கூட ஒரு அதட்டி அவனை சொல்ல கிடையாது. எங்களுக்குள்ளே 1000 சண்டை நடக்குது, போது வருது, நீ ஏன் வந்து கேட்குற, வெளியே போ, உன்னை யார் உனக்கு கேட்க சொன்னா? அப்படி கேட்க கிடையாது. அப்படி கேட்டுருந்தா எனக்கு அந்த டவுட்டு எனக்கு கிளியர் ஆகிருக்கும். என்ன சொன்னவங்க மனைவி? என் மனைவி என்ன சொன்னான்னா, எங்கள் விஷயத்துக்குள்ள சண்டை தலையிடாத, நீ வெளியே போங்க அப்படின்றான். அப்போ அது முடிஞ்சிச்சு மேடம். ரெண்டுமே ஒன்று தான். அப்படி கோவத்தில் பேசினாலும் சரி, இல்லை சாதகமாக நீங்கள் போங்க, இது கணவன் மனைவிக்கு இடையில இருக்குது. 10 பேர் ஒரு ரூமில் இருக்கும்போது ஒரு தனி நபர் வந்து கேட்குறான்னாக்கா மற்றவங்க இல்லாத அக்கறை அவனுக்கு இல்லையே, அவனுக்கு எதுக்கு மேடம் அக்கறை? அப்படி இல்லை, சொல்கிற விதம் ஒன்று இருக்குல்ல. சொல்கிற விதங்கள் இருக்கு. 10 பேர் கேட்காம இருக்கலாம். அந்த 10 பேர்ல 9 பேர் கேட்காம, நம்ம பிரச்சனையில நம்ம ஏன் போய் கேட்கணும்? ஆனா அது ஒருத்தர் கேட்கும் போது எதுக்கு மனைவி கை நீட்டி அடிக்கிறான்னு அந்த அதங்களோட வந்து கேட்கலாம்ல. அதான் கேட்கணும். காலையில கேட்டுருக்கலாம். அந்த டைம்ல வந்து வீட்டுக்குள்ள இருந்து கேட்கக்கூடாது இல்லையா? எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. நானே கை நீட்டி அடிக்கும் போது தான் ஒரு பிரச்சனை வரும்போது, இந்த மாதிரி அடிதடி இருக்கும்போது தான் அவனை கேட்கும். அடிக்கும் போது நீ அடிச்சுட்டு விட்டுடு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, காலையில வந்து கேட்டுக்கிறேன்னு அவன் மனுஷனே கிடையாது. சண்டை போடும்போது தான் வந்தான் தவிர அடிக்கும் போது வரல. நான் சண்டை என் ஒய்ஃப் என்னடி இந்த மாதிரி பண்ற போறன்னு கொஞ்சம் வேகமா பேசும்போது தான் உள்ள வந்தான். அடிக்கும்போது மறிக்கிறது வேற, சண்டை போடும்போது வந்து கேட்கறது வேற. எல்லா கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வரும். ஆனா இன்னைக்கு ராஜசேகரன் நீங்க வரும்போது பிரச்சனை 4 செவத்துக்குள்ள மட்டுமல்ல, அதை தாண்டி வெளியில போயிருக்கு. உங்க மனைவி எதுக்காக வீட்டு விட்டு போனா? இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்த பிறகுதான் மேடம் அவங்க வீட்டு விட்டு போனாங்க. நீங்க இந்த விஷயமா அவங்க கிட்ட கேட்டீங்களா? கேட்கல மேடம். டைரக்டா நான் கேட்கல. சரி. இவங்க அம்மாவும் அவங்களும் ஃபோனில் பேசிட்டு இருந்து என் ஃபோனில் வாங்கி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த ரெக்கார்ட் நான் பார்த்தேன். ரெக்கார்ட் நான் கேட்கும்போது அந்த ரெக்கார்டில் இவங்க அம்மாவும் இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா எந்த பையனும் எனக்கு தெரியவே இல்லை. பையன் பேர் மென்ஷன் பண்ணி இவங்க பேசல. என்ன பேசிட்டு இருந்தாங்க? இதை மாதிரி நீ தப்பான வழிக்கு அந்த பையன் பேசிட்டு இருக்க, உனக்கு தேவையில்லாத இது அம்மா உங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. சரி, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மாமியார் அப்படி சொல்லும்போது உங்க மனைவி என்ன பதில் கொடுத்தாங்க? மனைவி அது என்ன சொன்னா, தெரியாம பண்ணிட்டோம் தான் சொல்றேன். தெரியாம பேசிட்டோமா, தெரியாம பண்ணிட்டோமா, எப்படி பண்ணணும் எனக்கே தெரியல, ஏதோ தெரியாம பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் என் மனைவி நான் கேட்க கிடையாது. இந்த ரெக்கார்ட் அன்னைக்கு நான் கேட்கல, மறுநாள் கேட்கல. அப்போ எங்கள் அக்கா வந்திருந்தாங்க, இங்கே சென்னைக்கு வந்திருந்தாங்க. விழாக்கிழமை அன்னைக்கு எங்கள் அக்கா நான் வீட்டில் இருந்தாங்க. இட்லி நீ செய்யக்கா, நான் ஒய்ஃப்கிட்ட நான் விஜயாவை கூப்பிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து சொல்லிட்டு விஜயாவை என் ஒய்ஃபை கூப்பிட்டு நான் வெளியில் போனேன். கொஞ்சம் தூரம் வீட்டுக்கு வெளியே கூப்பிட்டு போயிட்டு நான் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீ பேசுனதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு விஜயா, இதே மாதிரி நீ பேசுனா எதுக்கு இந்த மாதிரி நீ போகணுன்னு சொல்லும்போது என் ஒய்ஃபு அந்த டைமில் தெரியாமல் பண்ணிட்டேங்க, அவங்க காலில் வேணாலும் வீந்து கும்பிட்றாங்க, ஏதோ ஒரு இதில் போயிட்டாங்க, ஏதோ ஒரு இதில் பேசிட்டாங்க அப்படி என்கிட்ட டைரெக்டாக பேசினவ. சரி. எல்லா விஷயத்துக்கும் ஒத்துக்கிட்டவ. சரி. மறுநாள் காலையில் நைட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்கள் அக்கா போயிட்டாங்க. போன உடனே வெள்ளிக்கிழமை நைட்டு சாயந்தரம் காலையும் போயிட்டாங்க. அன்றைக்கி நைட் நாங்கள் நல்லா தான் இருந்தோம். அப்போ என் ஒய்ஃபோட அவங்க அம்மா வந்தாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் வந்திருந்தாங்க. யாருக்கு? அவங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்தாங்க. வந்தோடனே அப்போ என் ஃபோனில் நான் மதியம் லஞ்சுக்கு வரும்போது என் ஃபோனில் கால் பண்ணாங்க. சரிம்மா நீ எங்கே இருக்க, நல்லா இருக்கியா, சார் ராசர் வந்துட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. வந்துட்டாருமா, சாப்பிட்டு தான் கிளம்ப போகிறாரு, ஆஃபீஸ் கிளம்புறாரு. நீங்கள் அப்போ வீட்டில் இருந்தீங்க? மதியம் சாப்பிட்டு வருவேன் மேடம் வீட்டுக்கு. சரி. காலைல போயிட்டு திருப்பி மதியம் சாப்பிட்டு வருவேன். பக்கத்துலேயே குவார்ட்டர்ஸ் இருக்குது. சரி. அங்கே தான் ட்ராப் பண்ணி வருவேன். ட்ராப் பண்ணி வீட்டுக்கு வருவேன். வந்திருக்காருமா, சாப்பிட்டு போயிடுவாருன்னு. சரி ராசர் அவனை அனுப்பிச்சி வச்சுட்டு நீ நேரம் நந்தினி வீட்டுக்கு வா, பாப்பா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவள் அசிங்கமாக எங்கள் அக்கா சொல்லி அவள் அங்கே இருக்கிறா, அதனால் நீ அங்கே நான் வரல, நீ கிளம்பி பாப்பா வீட்டுக்கு வான்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்பி நான் தான் கூப்பிட்டு போய் அவங்க அம்மாவை விட்டுட்டு வரேன். அவங்க அம்மாவை விட்டுட்டு சொல்லிட்டு வரேன். நான் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா மாமி, நான் மாமினா கூப்பிடுவாங்கள, மாமி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் அவ்வளோதான், ஒரு அஃபெக்ஷன் உங்களுக்கு வந்துருச்சு, அது நம்ம முன்னாடியே சரி பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். சரி பண்ணிடணும், இப்போ பண்ணிக்கணும். அவனை ரூமு காலி பண்ண போக சொல்லிடலாம். அப்போ அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் வரேன். நைட்டு ஃபோன் பண்ணுறாங்க, இடையில ஃபோன் பண்ணுறாங்க. சனிக்கிழமை காலைல விடிய காலம் வந்துட்டாங்க. அவங்க பையன், சின்ன பையனும் எங்கள் மாமியார் வந்துட்டாங்க. சரி. வந்துட்டு அவன் ஒய்ஃபை கூப்பிட்றதுக்கு நிலகாலம் மேலே நிற்கிறாங்க. வா கிளம்புன்னு வான்னு சொல்லி. எதுக்காக? இங்கே இருந்தால் அடித்து கொண்டுடுவான், போயிடுவான், அடிச்சிடுவான், போயிடுவான்ட்டு.
நீங்க ஒவ்வொரு தடவை அடிக்கும் போது அந்த பயம் வரும் அம்மாக்கு பொய் மனசுல. சொல்லியிருக்கான் மேடம். பொய் இல்ல, சொன்னது பொய் சொன்னாலும் நீங்க அடிச்சது பொய் சொல்ல முடியாதுல்ல, அடிச்சிருக்கீங்க. இல்லை மேடம், பொய் சொல்கிறேன். நான் எப்படி பொய் சொல்கிறேன்னா, உண்மையிலுமே நான் அவங்க அப்பா அம்மா நான் குறை சொல்ல விரும்பல. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ சொல்கிறத வச்சு தான் அவங்க என்னை வந்து அடிக்கிறது. இவ எந்த மாதிரி சொல்லியிருந்தா அவங்க என்னை வந்து அடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அதுதான் இப்போ இவ வந்து இவளை காப்பாற்றியதுக்காக இவ ஒரு செயல் பண்ணுறதுக்காக பழியை இன்னொருத்தவங்க மேலே போகிறது. எங்கள் அக்கா வரும்போது நான் சந்தேகப்படுறதுக்கு முன்னாடியே எங்கள் அக்காட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கான், ஏன்னா தேவையில்லாமல் அவன் மேலே வச்சு சந்தேகப்படுறாரு. நான் கேட்காததுக்கு முன்னாடியே, நான் இது வரைக்கும் அப்போல்லாம் நான் கேட்டதே கிடையாது, அவன்கிட்ட பேசுகிறப்ப கேட்டது கிடையாது. பட் உங்க மாமியார் கூட்டிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் உங்க மனைவி திரும்பி வீட்டுக்கு வரல? அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி, எனக்கு மொத்த டீட்டெயில் தெரியாது, எனக்கு பேசுனாங்கிறது மட்டும் தான் தெரியுது தவிர மற்றபடி எனக்கு என்ன தப்பு பண்ணாங்க ஏது பண்ணாங்க தெரியாது எனக்கு. நான் என் ஒய்ஃபோட துணி புடவை எல்லாமே இருக்கும்போது நான் துவைக்கிறதுக்காக நான் ஊற வச்சுருந்தேன் நைட்டு. மறுநாள் காலை நான் கிளம்புறதாங்க வீட்டுக்கு. நான் துவைச்சிட்டு எல்லாம் துணி துவைச்சிட்டு இருக்கும்போது அலசி போட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்தான். வந்துட்டு என்கிட்ட என்ன சொன்னான், நான் உன் துணி மட்டும் துவை, பசங்க துணி துவை, அக்கா துணி துவைக்காதான்னு சொன்னான். ஏன்டான்னு சொல்கிறேன்னு கேட்டேன். இல்லைண்ணா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், உங்களுக்கு இந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்ச பிறகு நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது. நானும் அவங்க அம்மாட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அவங்க அம்மாவும் அக்காவை கட்டுப்படுத்துகிற மாதிரி தெரியல எனக்கு, அதனால் இப்போ நான் உண்மையை சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போயிட்டு சொன்னான். அவனுக்கு எப்படி விஷயம் தெரியும்னா, இவன் என்னென்ன பண்ணுறாலோ அதெல்லாம் அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவான், என் ஒய்ஃப் டிஸ்கஸ் பண்ணுவான். அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு கேட்கும்போது அவன் சொன்னான், புடவை வாங்கி கொடுத்தது, மெட்டி வாங்கி கொடுத்தது, கோவிலுக்கு போனது, ஒரு அளவு தான் சொன்னான் என்கிட்ட அந்த பையன். ஃபுல்லாக இவ சொல்ல கிடையாது. அதுதான் அவன் இவ சொன்னதை அவன் என்கிட்ட சொன்னான். சரி, இந்த விஷயம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், இது யாருக்கிட்ட தெரியும் அப்படின்ட்டு நான் இவளுக்கு ஒரு தோராயமாக தான் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், இந்த மாதிரி பண்ணிட்டேடி, துரோகம் எப்படி எனக்கு பண்ணேன், நான் உனக்கு துரோகம் நான் பண்ண கிடையாது, நான் உனக்கு உண்மை தானே இருந்தேன், குழந்தைக்கு உனக்காக உண்மை தானே இருந்தேன், நான் எவ்வளோ நான் பட்டிருக்கேன், ஒன்னால் நம்ம எவ்வளோ நான் பட்டிருக்கேன், உங்கள் அப்பா அம்மாவில் எவ்வளோ நான் பட்டிருக்கேன், நமக்கு ஒரு வாழ்க்கை இதுதான் வாழ்க்கைன்னு போகும்போது நமக்கு குழந்தை முக்கியம், மனைவி முக்கியம் அப்படின்னு நினச்சி நான் அவங்களே வாழ்கிறேன். இல்லைன்னா எனக்கு ஒரு வாழ்க்கை நான் தேடிட்டு நல்லா போக முடியாதா, என்னால் முடியும், என்னால் நான் ஏன் போகல, நான் அப்படி போனாக்கா உன்னையும் பாதிச்சா நான் பாதிக்கிற குழந்தையோட வாழ்க்கை இன்னும் பாதிச்சிடும் அப்படின்னு நான் இருந்தேன். அப்படி சொல்லும்போது தான் என்கிட்ட அவள் எல்லாமே சொன்னான், வாங்கி கொடுத்தது எல்லாமே அவள் சொல்லி. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது என் தங்கச்சி வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி மறுத்தவன். அதுக்கப்புறம் நான் இந்த விஷயம்லாம் ஒன்று ஒன்றா சொல்ல அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு அவனுக்கு அப்படின்னு என் ஒய்ஃபு போய் அவங்க அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லும் போது அதுக்கப்புறம் அவள் பேசின டிஃப்ரெண்ட் வார்த்தையே வேறு. ஆனால் உங்கள் மனைவி எதுக்காக மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க? அதுதான் மேடம், நான் இங்கே இருந்தேன்னா திருப்பி எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் ஏது பண்ணிவிடுவோம் நம்மளை. உங்கள் மனைவி கிட்ட போக வேண்டாம் நீங்கள் சொல்லலை? எவ்வளோ வாட்டி சொன்னேன் மேடம், நிறைய வாட்டி சொன்னேன் என் ஒய்ஃப்கிட்ட. நான் தனியாக சொன்னேன், ஃபோன் அவங்க அம்மாட்ட பேசிட்டே இருப்பா, நான் வேறு சாக்கு சொல்லுவேன், சொல்லுடி இப்போ டைம் கிடைக்கல நாளைக்கு வரணும் சொல்லு, இப்போ டைமில் நாளைக்கு வரணும் சொல்லு. என் ஒய்ஃப் சொல்லிட்டு தான் இருந்தேன், அவளும் சொல்லிட்டு தான் இருந்தா. ஆனால் அவங்க அம்மா அவங்க அப்பா கம்பல் பண்ணது 9:30 மணிக்கு அவன் தம்பி ஃபோன் பண்ணி, நீ கிளம்பி வாடினா கிளம்பி வாடி அப்படின்னு அவன் தம்பி கூப்பிட்றான் என் ஒய்ஃபை. இங்கடா பக்கத்தில் இருக்கு நான் வர்றதுக்கு, இங்கே தான் அவரே சும்மா இருக்காரு, நீ ஏன்னா என்ன வான்னு டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னு என் ஒய்ஃபே சொல்லியிருக்கான். என் ஒய்ஃபே சொல்லியிருக்கா. இல்லை இவங்க டார்ச்சர் தான் அவன் கிளம்பி போனது. அதுக்கப்புறம் நான் இவங்களாம் பண்ணிட்டு இருக்கும்போது சரி நமக்கு இவ்வளோ ஆதாரம் இருந்து இவ்வளோ சப்போர்ட் இருந்து நம்ம எதுக்கு நம்ம விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நகர் W11 போலீஸ் ஸ்டேஷனில் போய் மகளிர் காவலத்தில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சரி, ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா, அந்த பையன் வந்து என்கிட்ட என்ன சொன்னாலும், நீங்கள் எங்கே வந்து கூப்பிட்டாலும் நான் வந்து சாட்சி சொல்ல ரெடியாக இருக்கிறேன்னா அந்த பையன் சொன்னான் என்கிட்ட. நான் அந்த பையனை கூப்பிட்டு விசாரித்தேன். பையனை கூப்பிட்டு விசாரித்தானுங்க தான் உண்மை தெரிஞ்ச பிறகு அந்த நைட்டு ஒரு 9:30 மணிக்கு இருக்கும், நான் வந்து வீட்டுக்கு வேலை கிடச்சிட்டு வந்தேன். டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அந்த பையன் உள்ளே உட்காந்துருந்தான். என்னை பார்த்தா போய் ஒளியுது, என்னை பார்த்தா போய் மறையிறது, இதே இருந்துருந்தான். அப்புறம் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ராபின் ஒருத்தன் இருந்தான், அவனை கூப்பிட்டு சொன்னேன், நான் அவனை எதுவும் பண்ண போகிறது கிடையாது, என்ன நடந்தது தெளிவாக சொல்லு. ஏன்னா இது வந்து ஒரு குடும்பத்தை வந்து வீணாக்கிட்டு இவ வீணாக்கனாலோ இல்லை அவன் வீணாக்கனாலோ எனக்கு தெரியாது. அந்த 2 பேரோட ஒரு இதுக்காக வந்து என்னோடய வாழ்க்கையும் அவன் குழந்தை வாழ்க்கையும் ஒரு நடுத்தர நிற்கக்கூடாது. அவன் உண்மையை சொல்லணும். அப்படி உண்மையை அவன் சொல்லலைன்னா, அவன் தங்கச்சி இங்கே மாங்காட்டில் தான் வந்து ஹாஸ்டல் தங்கியிருக்கு, அவன் தங்கச்சியை பார்த்து அவங்க அப்பா ஃபோன் நம்பர் வாங்கி நான் அவங்க அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறான்னு. அதுக்கப்புறம் அவன் போய் சொன்ன உடனே, நான் நாளைக்கு காலையில் அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் அவன் பண்ணான். நான் சாரினான்னு கேட்டான். எதுக்குடா சாரி சொல்கிறேன், விஷயத்த சொல்கிறான்னு. இல்லைண்ணா எனக்கு உங்களை பார்க்கும்போதெல்லாம் சங்குஜமாக இருக்குது எனக்கு, அதனால் வந்து எனக்கு உங்களை எப்படி பேசுன்னு தெரியல, நான் 2 நாளாக 3 நாளாக உங்களை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தீங்க, உங்களை பார்க்குறப்பல எனக்கு மனசு வேதனையாக இருக்குது, நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு, அதனால் நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவரை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னான் மேடம். எல்லாத்தையும் சொன்னான். எப்படி பழக்கம் ஏற்பட்டது 2 பேருக்கும்?
அதான் மேடம் பக்கத்தில் ரூம் இருந்தாங்க, அதனால தான். அதனால தான் பழக்கம் ஏற்படுது இவங்களுக்கு. ஊருக்கு அந்த பையன் வரப்போவ என்கிட்ட பேச பழக்கம் இருக்கும்போது பழக்கம் இவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. So, அந்த பையன் எல்லாமே ஒத்துக்கிட்டான். எல்லாம் ஒத்துக்கிட்டான். அவன் பேசின ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது, என் ஒய்ஃபு என்கிட்ட பேசின ரெக்கார்டு இருக்குது, என் ஒய்ஃபு அவங்க அம்மாவை பேசின ரெக்கார்டு இருக்குது. இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பிறகு அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்து என் ஒய்ஃப் என்கிட்ட பேசின ரெக்கார்டு இருக்குது மேடம். இப்போ உங்க வைஃப் எங்க இருக்காங்க? அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. வர மாட்டேங்கிறாங்க. வர மாட்டேங்கிறாங்க. வரலாம் கூட பரவாயில்ல மேடம், எனக்கு குழந்தையோட லைஃப் முக்கியம். நான் என் குழந்தையாக தான் வாழ்கிறேன். இப்போ மனைவி திரும்பி வந்தாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு மனைவியை மன்னிச்சுட்டு திரும்பி ஏற்றுக்கிட்டு ஒரு புது வாழ்க்கை புது வாழ்க்கை ஆரம்பிப்பேன் மேடம். ஆரம்பிக்காமல் இருக்க முடியும். ஏன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா கடைசி காலத்தில் நமக்கு வந்து இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாய் தகப்ப நம்ம கூட இருந்து நம்ம நல்லது கெடுத்து பார்த்துக்கிறாங்க. நம்மளால் முடியாத ஸ்டேஜில் பார்த்து நம்ம மனைவி தான் நமக்கு பார்த்துக்கணும். நம்ம மனைவி நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம குழந்தை நம்மளை பார்த்துக்கணும்ல, சரிங்களா? அப்படிங்கும்போது பட்சத்தில் இதுக்கப்புறம் இதுக்கு எல்லாம் முன்னுதாரண காரணம் இருந்து அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் 4 மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு மேடம். நம்ம பொண்ணு தப்பான ஒரு வழிட்டு ஒருத்தங்க பேசுகிறா அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கும் அவங்க தம்பிக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு அவள் தங்கச்சி தெரிஞ்சிருக்கு. அவன் தங்கச்சி ஃபோன் வந்து பேசும்போது தான் அவன் தங்கச்சி போய் அவங்க அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. மாமியார் போய் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணாதப்பா, எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்து பேசிக்கிறோம், நீ இனிமேல் இந்த மாதிரி பேசாத வராத, உன் வேலையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சரி. என் ஒய்ஃபை கூப்பிட்டு எப்படி அட்வைஸ் பண்ணாங்க அது எனக்கு இவளும் சொல்ல கிடையாது, அவங்களும் சொல்ல கிடையாது. அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்களே? அட்வைஸ் பண்ணியிருக்காங்க மேடம். பண்ணியிருந்து இந்த மாதிரி திருப்பி போயிருக்காங்கல்ல, திருப்பி அவன் தானே மெட்டி வாங்கி கொடுத்துருக்கான், புறம் வாங்கி கொடுத்துருக்கான். அட்வைஸ் பண்ணனாக்க அந்த அட்வைஸ் பண்ணிட்டு அவன் அதெல்லாம் ஒதுங்கி போயிருந்தா பிரச்சனை இல்லையே. பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையோட தீர்வு என்ன இருக்கும் அதுதான் கண்டிப்பாக பார்க்கணும். ராஜசேகரனுடைய பிரச்சனை நீடிட்ட போது எப்படி அது பிரச்சனையை தீர்க்க வைக்கணும்னு தெரியல. தொடர்ந்து பேசுவோம். மோஹித். வணக்கம். வணக்கம் மோஹித். சென்னை உங்க ஊர்? சொந்த ஊர் வந்து ராஜஸ்தான் உதய்பூர். சரிங்க. சென்னையில் இங்கே வந்து குருப்பேட்டில் இருக்குது பாரதி நகர் ஹவுசிங் போர்டு ஒன்று. சரிங்க. என் கல்யாணம் ஆகி ஒரு 15 இயர்ஸ் ஆகுது மேடம். 5 வருஷம் முன்னே சொந்தமாக துணி கடை வச்சுருந்தேன். 2 கடை எம்சி ரோட, ஒரு கடை குருப்பேட்டில் ஓப்பன் பண்ணேன். சரி. எங்கள் ஒய்ஃப் வந்து மும்தாஜ்ன்னு அவங்க கடையில் வேலையை ஒர்க் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அந்த டைமில் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒர்க் பண்ணிட்டு வந்து ஒரு நாள் லீவ் வேணும் எனக்கு வந்து, இதுக்கு மாப்பிள்ளை வீட்டில் பார்க்குறதுக்கு வரான்னு சொல்லிட்டு, சரி எனக்கு பிடிச்சிருக்கேன் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் உங்கள் கடையில் வேலை பார்க்க வரும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ஒரு 2 வருஷம் வேலை தான் பார்த்தேன். அவங்க கேரக்டர் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு அது. சரி. சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அதுதான் அப்படின்னு. சரி நான் பேசுகிறேன், டைரெக்டாக அவங்க அம்மா அப்பாட்ட பேசினேன். அவங்க சொன்னால் நீங்கள் மாரவாடி நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, நாங்கள் வந்து முஸ்லீமு, ஒரே வராது அது அப்படின்னு. நான் சொன்னேன் எங்கள் சைடு எங்கள் அம்மா தான் இருக்கிறாங்க, தங்கச்சி ஒன்று இருக்க, பெங்களூர் கல்யாணம் பண்ணிட்டேன் நான் ஃபஸ்ட்டு. சரி. அப்பா இறந்துட்டாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க சரி 2-3 தடவை நான் கேட்டேன்னு ஓகேன்ட்டாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு 6 நாள் கழிச்சு ரிசப்ஷன் வச்சேன், பத்திரிக்கை அடித்து ரிசப்ஷன் பண்ணிட்டேன். சரி. பண்ண உடனே எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, கல்யாணம் பண்ணான்னு லாஸ்ட் வரைக்கும் அவங்க கூட இருக்கணும், ஒரு குழந்தை 2 குழந்தை பிறந்தா அப்புறம் விட்டு வந்தானே வீட்டுக்கு கூட வரக்கூடாது நீ அப்படின்னு. இந்த வரைக்கும் நான் கரெக்டாக தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பையன் பிறந்தா அவனுக்கு ஒரு 3-4 வயசு ஆகிற வரைக்கும் கடை இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டு அப்புறம் நான் வந்து துணி கடைக்கு ஒர்க்கு போயிட்டேன். நான் நீங்கள் வேறு இடத்துல வேலைக்கு வேறு இடத்துக்கு, அதே துணி கடைக்கு வேறு இடத்துல, அந்த லைன் தான் தெரியும், வேறு பிஸ்னஸ் தெரியாது எனக்கு. சரி. துணி கடையில் லைனில் பண்ணிட்டு அங்கே ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் தில்லி போன ஒருத்தர் ஓனர், தமிழ்நாடு தான் அவர். அவரை துணி கடை வைக்கும் போது பழகுவோம், என் கடைக்கு வா நீன்னா ஏன் ஃப்ரீயாக சுற்றுற சும்மா சுற்றுற அப்படின்னு. அவங்க கூட ஒர்க்கு பண்ணேன். மாதம் ஒரு 10,000 15,000 சம்பளம் அவங்க கொடுத்த, வீடு செலவுனா தான் நீ வாங்கிக்கோ. வாங்கிட்டு அந்த மாதிரி ஓட்டிருந்து அவங்க வந்து தில்லியில் ஒரு கடை ஓப்பன் பண்ணாங்க, ஷர்ட் கடை. அவங்களை எல்லாம் தமிழால் ஹிந்தி தெரியாதுன்னு, எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு தில்லிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே. அங்கே ஒரு 1 வருஷம் இந்த 1.5 வருஷம் மேடம் டெல்லியில் இருந்தீங்க. அப்போ மனைவி குழந்தைங்க எல்லாம் மனைவி குழந்தை இங்கே தான் இருந்தாங்க. எங்கள் மாமியார் பக்கத்து வீடு தான் மாமியார் இருந்தாங்க. பக்கத்தில் வீடு பிடிச்சி தான் போனேன் நான். நான் வந்து ஒரு 6 மாதத்துல அங்கே இருக்கும்போது இங்கே ஓனர் வந்து வாரம் 2,500 வீட்டில் வந்து ஆரம்பிச்சு கொடுத்துருவாங்க கடையில் செலவுக்கு. அவங்களை மாதம் 10,000 கொடுத்துருந்தாங்க. அங்கே எனக்கு ஒரு 5,000 6,000 அங்கே தனியாக கொடுப்பாங்க. அந்த காசு செலவு கிடையாது. அந்த காசு கூட வரும்போது நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவேன். 2 மாதத்துக்கு விட்டுட்டு போடுவேன். சரி. டெல்லியிலேருந்து அப்போ வந்து கடை வந்து அங்கே ஓடலன்னு சொல்லிட்டு வானா இங்கே நம்ம துணி கடையில் எங்கே ஒர்க் பண்ணணும், இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒர்க் பண்ணி சம்பளம் வாங்கினேன், கொடுத்து அவங்க ஒர்க்கு வேலைக்கு நான் அனுப்பலை. இங்கேயுமே இந்த வரைக்கும் கல்யாணம் ஆகணும். அதுக்கப்புறம் 2வது குழந்தை பிறந்துச்சு. 3வது குழந்தை வந்து பிறக்கும்போது வந்து பெங்களூரில் ஒரு ஜாப் கிடச்சிருக்கேன். இப்போ வந்து 1.5 வருஷம் அங்கே இந்த 3/4 வருஷம் நான் அங்கேருந்து வந்து 2 நாள் 3 நாளைக்கு நான் 2,000-3,000 சம்பளம் கையில், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் தான் பேங்க்கில் போட்டுருவோம். எங்கள் அக்கௌண்ட்டில் எடுத்துருவாங்க அவங்க. அங்கே பெங்களூரில் இருக்கும்போது என்ன சம்பளம்? பெங்களூரில் வந்து ஒரு நாளைக்கு 980 rupees. ஓகே. லஞ்ச் எல்லாம் கம்பெனியில் எனக்கு எதுவுமே செலவு கிடையாது, 1 ரூபா கூட. அங்கே அதை கொடுத்துருந்தேன். நான் அக்கௌண்ட்டில் போட்டு அமைச்சிரு 10 நாளைக்கு ஒரு தடவை 2-3 நாள் இருப்பேன். பசங்க பார்த்துட்டு போயிடுவேன். நான் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் நான் தான் பார்த்துக்குவீங்க.
பார்த்துட்டு வந்து இப்போ வந்து கம்பெனி மூணு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், 1.5 மாதம் வந்து வேலை இல்லை, திருப்பி இங்கே வந்து ஜாப் இல்லை 1.5 மாதம் எனக்கு. ஆனால் எங்கள் சொந்தக்காரர் நிறைய பேர் இருக்காங்க, யார்கிட்ட ஹெல்ப் கேட்கல நான் போயிட்டு. ஏன்னா எங்கள் முஸ்லீம் கண்டினா உடனே எங்கள் மாமா யாரும் வர மாட்டாங்க. ரெண்டாவது வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்களா உங்களை? ஒதுக்கி வச்சிட்டாங்க. அவங்க வீட்டில் கல்யாணம் கூட பத்திரிக்கை என்ன ரோட்டில் தான் கொடுப்பாங்க, அந்த மாதிரி அழுதுகிட்டே கொடுப்பாங்க. ஏன்னா என்ன சின்ன வயசுலேருந்து எங்கள் மாமா மாமி கூட தான் அதிகம் இருந்தேன் நான் மேடம். எங்கள் அப்பா அம்மா கூட இருந்ததே இல்லை நான். அவ்வளோ நான் என்ன சொன்னேன், சொந்தக்கார எல்லாம் விட்டுட்டு உங்க கூட தான் இருக்கிறேன் நான் அப்படின்னு. 1.5 மாதம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இது ஒரு அந்த டைமில் ஒரு 60,000 50,000 கடன் ஆயிடுச்சு வீடு செலவுக்கு. மாதம் 15,000 20,000 செலவாகுது 3 பசங்க வச்சு. அவங்களுக்கு கஷ்டம் இந்த வரைக்கும் கொடுக்கல நான். குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், அவங்க ஆசைப்படுறத வாங்கி கொடுக்கணும். நான் திருப்பி இதுக்கப்புறம் வந்து வர ஜோப் வந்து கிடைக்கல. எந்த டைமில் பேப்பரில் பார்த்து எங்கேயோ ஜோப் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது இவங்க வந்து எக்யூபஞ்சர்னு ஒரு ஜோப் டி நகரில் சொன்னேன்னு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. வானா நான் அப்போ கூட வானா அப்படின்னு நான் கொத்தாவது சாட்டில் போய் அரிசி மூட்டை தூவுற வேலை கூட நான் பார்த்தேன் மேடம். டெய்லி 500 600 சம்பளம் வருது, அதை எடுத்து போய் வீட்டில் கொடுப்பேன் நான். சரி அப்படி இதை வச்சுங்க அப்படின்னு ஓடிட்டு நான் இவங்க இல்லை நான் போகிறேன் நான் அப்படின்ட்டு. சரி போனாங்க சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, போகும்போது 7 7:30 வந்துடுவாங்க ஈவினிங். எனக்கு 5 நாள் கழிச்சு ஒரு துணி கடையில் ஜோப் கிடச்சிச்சு எனக்கு. மாதம் ஒரு 13,000 சம்பளம். சரி அந்த மாதிரி அந்த ஜோப் பார்த்துட்டு மனைவிக்கு என்ன சம்பளம் இருந்தது? அவனுக்கு நான் கேட்கவே இல்லை மேடம். இதை நீங்க இது வரைக்கும் கேட்கல, அவங்க காசை நான் பார்க்கல இந்த வரைக்கும். ரெண்டாவது வந்து ஆஃபீஸ் ஏட கூட நான் பார்க்கல எங்கே ஒர்க் பண்ணுறான்னு. அவங்க எங்கிட்ட என்ன சொன்னோம், எக்யூபஞ்சர் ஒர்க் பண்ணுறேன், அப்புறம் வந்து இப்போ மெடிசன் விற்கிற அப்படி சொல்லி மாற்றி சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஓகே நான் வந்து இப்போ 8 9 10 மணிக்கு வர ஆரம்பிச்சாங்க. 10 10:30 பேஷண்ட் மனைவி நைட்டில். எனக்கு நானும் ஜோப்புக்கு போவேன், அவனும் ஜோப்புக்கு போவான். 2 பசங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது யார் பார்த்துக்கிறது? மாமியார் வீடு பக்கத்தில் இருக்குன்னு அவங்க பார்த்துப்பாங்க, அங்கே விளையாடிட்டு இருப்பான். நான் ஒரு 7 7:30 வந்துடுவேன் நான். பட் மனைவி 10 11 மணிக்கு வரும்போது நீங்க கேள்வி கேட்கல? கேட்கும் போது சண்டை ஆகுது மேடம். அவனு என்ன அடிச்சுட்டான்னு 100 அடிச்சிடறாங்க நம்பரை. 100 அடித்தவொன்னே நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் S6லேருந்து வருவாங்க அப்படின்னு. அங்கே போனால் அங்கே போய் கேட்டேன். 40 வாட்டி இந்த வரைக்கும் நான் பெட்டி கேஸ் சொல்லிட்டு நான் வந்து கட்டிட்டு வந்திருக்கேன் காசு. போகும்போது தனியாக போவோம் ஸ்டேஷனுக்கு. வரும்போது ஒரே டைமில் ஆட்டோவில் வருவோம் திருப்பி. பார்க்குறவங்க அவ்வளோ சிரிப்பாங்க. எனக்கு அசிங்கமாக இருக்குது. நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியல நான் அது. ஆனால் ஏன் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க? இவங்க நம்ம வந்து வேலைக்கு லேட்டாக வரணும்னு கேட்பேன் நான். ரெண்டாவது வந்து ஒரு வாரத்துக்கு 1 நாளாச்சு லீவு போட மாட்டாங்க. பசங்க சனி ஞாயிறு லீவ் வரும், ஒரு நாள் வீட்டில் இருக்கணும் பசங்க கூட, அதே இருக்க மாட்டாங்க அவங்க. இப்போ வந்து தற்சமயத்தில் வந்து ஒரு பக்கத்து வீட்டு மேலே ஒரு மாமியார் வந்துட்டாங்க ஊர்லேருந்து. சரி. ஊர்லேருந்து வந்த உடனே மேலே வந்து அதே பில்டிங்கில் மேலே வீட்டில் நான் வாடகை வீட்டுக்கு மேலே போயிட்டேன். 30,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டு. பக்கத்து வீட்டில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க ட்ரம்ஸ் ஆகிட்டு 1 வருஷமாக வந்து அதை இருக்கேன். எனக்கு நான் வந்து அப்பப்போ என் மாமியார்ட்ட கூட சொன்னேன் நான் 7 8 வாட்டி. அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படி இருக்குன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து சந்தேகம் பிடிக்கிறேன் பொண்ணு. தண்ணி போடுற பழக்கம் இருக்கு அவங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு மந்த்லி 2 மாதம். அதே இப்போ வந்து பெங்களூர்லேருந்து வரும்போது அப்போ அந்த டைமில் வேலை இல்லை 1.5 மாதம் அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து மேலே போயிட்டு இருந்தேன்னா பக்கத்து வீட்டுக்காரர் ட்ரம்ஸ் ஆகிட்டு அவனு கூட போயிட்டு கோலம் வரைக்கும் போயிட்டு அந்த வந்து நான் எல்லாமே அவன் கையெழுத்து பார்த்துட்டு வந்தேன். அது போகிற வரைக்கும் இவன்கிட்ட கேட்டேன் நான், இருக்குன்னு என்கிட்ட சொல்ல. இல்லை எதுவுமே இல்லை, அங்கே போய் போட்டவன் தெரியும். அதே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நான் கேட்குறாங்க, உங்கள் கையெழுத்து இருக்கு, என்ன சொல்கிறாங்க, வீட்டில் போய் பேசலாம் அப்படின்னு அப்படி சொன்னாங்க. நான் வீட்டில் வந்து ஒரு அடி கூட அடிக்கல மேடம் அவங்கள. ஏன்னா அவன் அம்மாவுக்கு தெரியும், அவங்க வயசான ஆள். 3 பசங்க முன்னாடி அவன் அசிங்கப்படுத்த விரும்பல. நடுவில் டைவோர்ஸ் பேச்சு எடுத்திருக்காங்களா அவங்க? 1 வருஷம் முன்னே எடுத்திருக்கான் மேடம். கரெக்டாக. எதுக்கு? நீ வந்து டெய்லி சண்டே போடுற, என்ன சந்தேகம் பிடிக்கிற அப்படின்ட்டு. வேலையிலேருந்து லேட்டாக வந்தோன்னே 6 மணிக்கு கிளம்பிடுவாங்க மேடம். இங்கேருந்து 6 மணிக்கு கிளம்ப வீட்டுக்கு எதே 10 மணிக்கு தான் வருவாங்க அவங்க. 9:30 மணிக்கு. நடுவில் 4 மணி நேரம் அவங்க கூட பீச்சில் போகிறது, பார்க்கில் போகிறது. இது எப்போ வெளியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆகணும். அப்புறம் 2 பேர் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு வந்த அப்புறம் தான் எனக்கு தெரியுது மேடம் எல்லாமே. இந்த 3வது நபர் பற்றி பேசிட்டு இருக்கோமே, மனைவிக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அவர் யாரு? அவர் வந்து பேர் குப்பன். சரி. அதே போல் அந்த நைட்டு வந்து அவங்ககிட்ட தப்பு கூட நான் சொன்னேன். நான் இந்த மாதிரி வந்து தப்போட பசங்க மூஞ்சி பார்த்துட்டு நான் வந்து அவனை வீட்டில் சேர்த்துட்டேன். அதை திருப்பி வந்து பிரச்சனை ஆகிட்டு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் போனேன் திருப்பி நான். அங்கே போனால் என்ன அசியமாக திட்டுறாங்க மேடம். உங்கள் இன்ஸ்பெக்டர் வந்து எந்த மாதிரி ஆகிட்டு நீ வந்து இதுக்கு அப்படி அவங்க கூட இருக்கிற அப்படின்னா, அந்த ஏரியாவில் ஏன் இருக்கிறீங்க, வீடு காலி பண்ணிடுங்க. நாங்கள் வீடு காலி பண்ணி திருவத்தூர் போயிட்டு இப்போ நான் 25 நாள் ஆகுது மேடம். சரி. அது நடுவில் 1 வருஷம் டிவோர்ஸ் கேட்டேன். 1 வருஷம் பிரிஞ்சுட்டு இருந்தோம் நாங்கள் ஃபுல்லாகவே. அவங்க எங்கே இருந்தாங்க? அவங்க அம்மா வீட்டில் இருந்தான். பசங்க எங்கிட்ட இருந்தாங்க. பசங்க செல்லவெல்லாம் நான் தான் பார்த்துட்டு வரேன் மேடம். மனைவி எத்தனை வருஷமா அம்மா வீட்டில் இருக்காங்க? அதை வந்து 1 வருஷமாக வந்து அங்கே இருக்கிறாங்க அவங்ககிட்ட. இதுக்கப்புறம் மூலியமாக திருப்பி படித்து பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு திருப்பி 3 மாதம் என் கூட தான் இருந்தாங்க அவங்க. இப்போ 3 மாதத்துல தான் நடந்திருக்காது.
கதை எல்லாம் வெளியே வந்திருக்கு மேடம் எல்லாமே. இப்போ என்ன சொல்கிறாங்க, உங்கள் சைடு பேசுகிறது ஆள் கிடையாது, இவங்க எல்லாம் ஒன்றாயிட்டு இப்போ உங்கள் சைடு என் சைடு பேசுகிறது யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ எனக்கு வேண்டாம் அப்படி வேண்டாம் இப்போ சொல்கிறாங்க திருப்பி. இதுக்கப்புறம் இந்த மேட்ரு வெளியே வரும்போது வந்துட்டாங்க திருப்பி எல்லாமே, அவங்க வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போது திங்கக்கிழமை ஒரு 3 மாதத்துக்கு முன்ன ஒரு மண்டே இருக்கும். அப்போது 2 குழந்தை கையில் தூக்கிட்டு ஸ்கூல்லேருந்து ஒரு குழந்தை கையில் இருக்கிற குழந்தை 2 பொம்பளை பொண்ணு கூட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போகல, எங்கேயும் போகல, என்னன்னு தெரில அப்படின்ட்டு. ஆனால் பெரிய பொண்ணு துணி கிண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எங்கள் மாமியாருக்கு எல்லாமே தெரியும் எங்கே இருக்கிறாங்கன்னா அவங்க சொல்ல மாட்டுறாங்க. உங்கள் மாமியாருக்கு தெரியும்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவங்க ஃபோனில் கான்டாக்டில் ஃபோன் பண்ணாமல் எங்கேயும் போக மாட்டான், ஃபோன் கான்டாக்டில் எப்போவுமே இருக்கான். நான் திருவத்தூர் உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க, நான் உங்கள் நம்பர் வந்துடும். அவங்ககிட்ட ஃபோன் இருக்குது, ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வருது. அது ஃபுல்லாக ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வந்தோம்னா ஒரு பையனை மட்டும் விட்டு போயிருக்காங்க. 13 வயசு பையன் கூட இருக்காங்க. அவன் மூத்த பையன். அவன் நானி கூட இருக்கிறான், நானி கூட அங்கே இருக்கிறான், அங்கே படிக்கிறான். அவன் நான் டெய்லி பார்க்குறேன், பக்கத்தில் தான் இருக்கும், அங்கே தூங்கிடுறான் சரியா டைம். அப்படி சரி அங்கே இருட்டோம். நான் உங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன இருக்குது, நான் டெய்லி பார்க்குறேன், எங்கிட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க காசு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறான். இப்போ 2 குழந்தை அவங்க கூட்டு போயிருக்காங்க. கை குழந்தை ஒரு 3 வயசு ஒரு பொண்ணு 9 வயசு ஆகுது மேடம். ஸ்கூல் போகல ஒன்றும். அவங்க ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணினே இருக்கிறாங்க டெய்லி எனக்கு. சரி, எந்த பையன் கூட தொடர்பு இருக்கு சொன்னீங்க? அவன் எங்கே இருக்கான்? அவன் அங்கே தான் இருக்கிறான், ஹவுசிங் போர்டில் தான் இருக்கான். அங்கே தான் இருக்கிறான். ஸோ கண்டிப்பாக உங்கள் மனைவி அவங்க கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ மேடம். அப்போ உங்கள் மனைவி எங்கே போயிருக்கா? மனைவி என்ன இருக்குது, எல்லாம் நடந்த அப்புறம் திருவத்தூர் போனது அப்புறம் நான் என்ன சொன்னேன், வேலை விட்டு நீ அவங்க அம்மா கூட சொன்னேன், அவ்வளோ நடந்திருக்கா தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அப்புறம் தெரிஞ்ச அப்புறம் அவ்வளோ சண்டை, நீ ஆமலை தானே அப்படின்னு ஒரு புண்டாட்டியத்துக்கு வேலைக்கு அனுப்புகிறேன், நீ சாப்பாடு நீ நான் சொல்கிறேன், மாதம் 15,000-20,000 நான் கொடுக்குறேன், இதுக்கு மேலே என்ன வேணும், வீட்டில் இரு நான் உன்கிட்ட சொன்னேன். சொல்லிட்டு ஒரு 2 நாள் வீட்டில் இந்த வேலை விட்டு நிப்பாட்டிட்டு 3ஆவது நாள் இந்த மாதிரி குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. 2 குழந்தை. அப்படி இப்போ உங்களுக்கு மனைவி திரும்பி வேணுமா வேண்டாமா? மனைவி பசங்க எல்லாமே வேணும் எனக்கு. மனைவி திரும்பி வந்துட்டா மறுபடியும் சந்தேக புத்தியோட பார்க்க மாட்டீங்களா? நான் பார்க்க மாட்டேன் மேடம். இத்தனை நாள் இருக்கிறேன் மேடம், 2-3 வருஷம் கூட தானே இருக்கிறேன் மேடம். எந்த சந்தேகப்படல. நான் ஒரு லேட் ஆகணும்னா ஒரு டெய்லி 8 மணிக்கு வராங்க, எதாச்சும் ஒரு நாள் தக்கச்ச மாதிரி லேட் ஆகிடும் அப்படின்னு 10 மணி ஆகிடும். நீ கண்டினியூ அதே பண்ணியிருந்தா டெய்லி அதே 10 மணிக்கு வந்தானே அந்த குழந்தை 3 வயசு குழந்தை தூங்கிடுறாங்க அம்மான்னு சொல்லின்னு. அப்படியே ஒரு எக்ஸ்பர்ட் தாட் தேவைப்படுது. நம்ம மத்தியில் சைக்காட்ரிஸ்ட் குறிஞ்சி வந்திருக்காங்க. குறிஞ்சி வணக்கம். குறிஞ்சி, அவங்க 2 பேருடைய கதை நீங்க கேட்டீங்க. கணவன் மனைவிக்கு இடையில ஒரு இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும் பெற்றவங்க. இப்போ உங்கள் பிரச்சனையை பார்க்குறப்ப 2 விதமாக இதை கையாண்டுருக்கணும். ஒன்று, இவங்க பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே, இப்போ உங்கள் மனைவி அவங்க அம்மா சைட் போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் 2 பேருக்குள்ளே நிறைய நாள் பிரச்சனை இருந்திருக்கு. அந்த பிரச்சனைகளை நீங்கள் சுமூகமாக ஒரு தெரப்பிஸ்ட்டை போய் இந்த மாதிரி உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கா என்னன்னு தெரியல, இல்லை குடிப்பழக்கம் இல்லாமலே மனைவியை அடிக்கிறீங்களான்றது தெரியல, அது மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு எல்லை மீறி போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்பவே நீங்கள் இதை ஒன்று உங்களுக்கு நியூட்ரலாக, அதாவது உங்கள் சைடு இல்லாமல் அவங்க மனைவி சைடும் இல்லாத ஒரு பர்சன் கிட்ட இதை அப்ரோச் பண்ணி இது பண்ணியிருக்கலாம். இல்லை மெரைட்டல் தெரபிஸ்ட் அப்படின்னு இருக்காங்க, அதாவது கல்யாணம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது, அதை எங்கள் 2 பேரால் சமாளிக்க முடியல, 3ஆவது வீட்டில் ஒரு ஆள் எங்களை என்னன்னு கேட்குற அளவுக்கு நாங்கள் நடந்துக்கிறோம், அந்த நேரத்திலே நீங்கள் இதை வேறு மாதிரி கையாண்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு சீரியஸாக போயிருக்காது. நீங்கள் பேசுனதை வச்சு பார்த்தா மனைவி திரும்ப வந்தால் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இப்போ பிரச்சனை என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது உங்கள் 2 பேர் திருமண வாழ்க்கையில் இன்னொரு பர்சனோட தலையீடு இருக்குது, அதாவது அவர் உங்கள் வாழ்க்கையில் குறுக்க இருக்காருன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு அஃபேர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இருந்தாலும் இந்த அஃபேர் இருந்தால் கூட அதுக்கப்புறமும் மன வாழ்க்கை நிறைய பேருக்கு தொடர்ந்து சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட் ரிலேஷன்ஷிப் எதை காட்டுதுன்னா, உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்கள் மனைவிக்கு சந்தோஷம் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு அன்பு தேவைப்படுது, வெளியில் போய் தேவைப்படுது. இந்த சரின்னு நான் சொல்ல வரல, வேறு இடத்துல தேடி போகணும் அதுதான் நியாயம்னு சொல்ல வரல. அவங்க குழப்பத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அன்பு வேற ஒரு அரவணைப்பு தேவைப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு நீங்களும் காரணம். ஸோ அவங்கள மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. உங்கள் 2 பேருக்கு இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் சரிப்படுத்திக்கணும். நீங்கள் அடிக்கிறது கூட அவங்களுக்கு காயப்படுத்தியிருக்கலாம், இல்லை அவங்களோட மனசை நீங்கள் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறீங்க, அவங்களுக்கு தேவையான டைமை நீங்கள் கொடுக்காம இருக்கீங்க, அந்த ஒரு அன்பான டைம் கொடுக்காம இருந்ததுனால கூட இப்படி பண்ணியிருக்கலாம். எதனாலன்றது அவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும். இப்போ அவங்க சுற்றி இருக்கிறவங்க, அவங்க அப்பா, அவங்க அம்மா, தம்பி எல்லாம் நீங்கள் அந்த அதையே தான் நீங்கள் திருப்பி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அதாவது உங்களுக்கு யாருமே இல்லாத மாதிரி உங்கள் மனைவியோட சொந்தக்காரங்களாம் உங்களை கண்ட்ரோலில் வச்சிருக்கிற எனக்கு ஆதரவு அவங்க தான் மேடம். இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க நம்பி தான் இங்கே வந்திருக்கேன், என் மனைவி நம்பி தான் இங்கே வந்திருக்கேன். அப்போ என் மனைவியே தப்பு பண்ணால் கூட, இல்லை என் மனைவி தப்பு பண்ணல நானே பண்ணால் கூட
ஏன் முன்னாடி ஒரு வார்த்தை அந்த மாதிரி பேசாத. அதான் நம்ம சொன்னேன், நம்பி நீங்க தான் இருக்காங்க. நியூட்ரலா ஒரு எனக்கு ஒரு பர்சனை தேடியே போகல இது வரைக்கும். ஸோ நீங்க வந்து நியூட்ரலா ஒன்று தெரபிஸ்ட் தேடி போகணும், இல்லை உங்க குடும்பத்திலே வேற யாராவது அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இல்லை உங்களுக்கு சப்போர்ட்டா பேச வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசலாம். ஆனா இதுக்கப்புறம் உங்க மனநிலை அவங்க எப்படி இருக்கு? பேசினாவே அடிக்க தான் வராங்க. ஊர்ல இருந்து எத்தனை வாட்டி வந்துட்டாங்க. இவ்வளோ பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இப்போ ஒரு வீட்டில் பொண்ணு திரும்பி கல்யாண வாழ்க்கை பசங்க தூக்கிட்டு திரும்பி வந்துட்டானா 2 பொண்ணுங்க அவங்க கிட்ட இருக்கு, 2 பசங்க, ஆமா, பொண்ணு பையன் அங்கே தான் இருக்காங்க. அங்கதான் இருக்காங்க. இப்போ ஸ்டேஷனில் பார்க்கறதுக்கு என்னை அனுமதிச்சாங்க. நான் போய் நெக்ஸ்ட் வீக் போய் நான் போய் பார்த்துட்டு பசங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். சரி, இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு. நானே தான் இறங்கி போகிறேன். அப்பவும் சரி, அம்மாட்ட கொடுங்க, நான் பேசுகிறேன், குடும்பம்னு சொல்கிறேன். பேச முடியாது, ஃபோன் வைக்க சொல்ல அவனை அப்படின்னு சொல்கிறான். அப்படிங்கும்போது அப்படி பேசாதவங்ககிட்ட என்கிட்ட பேசுறதுக்கு நீ தப்பு பண்ணிட்டு என்கிட்ட பேசுறதுக்கு இவ்வளோ நீ சங்கூச்சப்படுற. அப்போ அவங்ககிட்ட பேசுறதுக்காக ₹1 காயினும் மற்றவங்க ஃபோனும் உன் தங்கச்சி ஃபோனும் அவங்க கொடுத்த ஃபோனு எல்லா ஃபோனையும் வச்சுட்டு நீ திருட்டுத்தனமாக வச்சு பேசிட்டு இருக்க. உனக்கு அஃபெக்ஷன் நீ சொல்ற மாதிரி மேடம், அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் அங்க இருக்குது. இப்ப இத வந்து அவங்க உங்க மனைவி அவங்க சைட்ல என்ன டிசைட் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியாது. அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு அவரோட வாழணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல உங்களையே உங்க இந்த திருமண வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. பட் அது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து இது செய்ய முடியும். எதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சா கூட அதுக்கப்புறம் ஒரு நார்மலான மன வாழ்க்கையை தொடர முடியும். ஏன்னா இதுல 2 பேருமே நீங்க எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கீங்களோ அதே மாதிரி உங்க மனைவியோட மனசுலயும் காயம், குற்ற உணர்ச்சி எல்லாமே இருக்கும். அவங்கள ஒரு சாதாரண மனநிலைக்கு கொண்டு வந்து அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில எடுத்துட்டு வந்து பேச வச்சாதான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் வெயிட் பண்ணி தாகணும். குழந்தைங்களோட உங்களோட நிலைமையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனா உங்களோட இதுல வந்து நீங்க வந்து உங்களுக்கு குடிப்பழக்கம் இருந்ததாகவும் மனைவியை சந்தேகப்பட்டு டெய்லி கேள்வி கேட்டதாகவும் சொல்றீங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல 6 மணிக்கு வேலைக்கு முடிஞ்சா உடனே 1/2 மணி நேரத்துல வர மாதிரி இருக்காது. ஏதாவது ரீசனுக்கு லேட் ஆயிருக்கலாம். அவங்க சைட் தெரியாம நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப என்னன்னா மனைவி வந்து பிரிஞ்சுட்டாங்க. இப்ப திரும்பி நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையாங்கிறத கண்டிப்பா அசஸ் பண்ணணும். தெரியல சொல்ல மேடம், உங்க தெரியல 2 குழந்தை இல்ல தூக்கிட்டு டைவர்ஸ் தலைவரமா கேட்டிருக்காங்க. இருக்காங்க. இப்போ வந்து இல்ல 1 முன்னாடி வருஷம் முன்னாடியே அவங்க டைவர்ஸ் வேணும்னு கேட்ட மாதிரி சொன்னீங்க இல்லையா? அவங்க இந்த மாதிரி வழி தவறி போறாங்க, இல்ல வழி தவறி போறாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா அப்ப அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி நம்ம சரி பண்ணணும், இதுதான் நீங்க ஃபியூச்சர்ல யோசிக்கணும். அப்படி யோசிச்சு அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் உங்க 2 பேரோட லைஃப்லயும் அந்த மேரிட்டல் லைஃப் நார்மல் ஆகும். உங்களால மேற்கொண்டு குழந்தைங்களோட மனைவியோட சந்தோஷமா வாழ முடியும். ஏற்கனவே சொல்றாங்க, உன்னை வந்து ரோட்ல அழி வச்சிருவேன், பசங்க கூட்டு போயிட்டு உங்க பசங்க கூட்டு போயிட்டு இதே தர்கால பிச்சை எடுக்க வச்சிருவேன் அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாதிக்கப்படுறது நீங்க 2 பேர் மட்டும் இல்ல, உங்க குழந்தைங்க தான் அதிகமா பாதிக்கப்படும். மேடம் குழந்தைக்கோசம் தான் நான் வந்து கூட்டிட்டு வந்து வீட்லயே வச்ச தனியா வீடு கொடுத்தேன் திருப்பி நான். இல்ல இந்த குழந்தைங்களுக்காக நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு ப்ராப்பர் மேரிட்டல் தெரப்பி செஷன் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா 2 பேரும் லீகலா எதுவும் மூவ் பண்ணல. இப்ப லீகலா மூவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கீங்களே இல்லையா? சிஎஸ்ஆர் காப்பி நான் வாங்கியிருக்கேன். ஓகே, டைவர்ஸ் அப்ளை பண்ணியோ இல்ல அந்த ப்ரொசீடிங்ஸோ நடக்கல, இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு. அதாவது திருமண வாழ்க்கை முறிகிற அந்த ஆரம்ப இதுல இருக்கு. ஸோ இப்பவே நினைச்சா அந்த பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப பேசி உங்க 2 பேர் மனசையும் காயப்படுத்திக்காம குழந்தைங்களுக்காக திருப்பி ஒரு திருப்பி அது நடந்ததை நான் அப்பயே மறந்துட்டேன். சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன். திருப்பி பேசவே இல்லை இந்த வரைக்கும். நான் என்ன சொன்னேன், வேலைக்கு போவேன்னா 3 பசங்க வீட்டுல நீ பாரு, வீட்டுல ஏறி நான் போறேன். வேலைக்கு போக வேண்டாம்ங்கிறது உங்களோட தீர்வு, அது நிஜமான தீர்வு ஆகாது. ஏன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ 2 பேரும் வேலைக்கு போனாலும் அது சந்தேகம் நீங்க படாத மாதிரி ஒன்று நீங்கள் போய் ட்ராப் பண்ணி கூட்டு வரதோ, இல்லை உங்களுக்கு சந்தேகம் மனவியாதி இருந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் தயங்காதீங்க. சில நேரம் குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அப்சஷனல் ஜெலசின்னு சொல்லுவாங்க, ரொம்ப டவுட் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை I think ஆரம்பத்துல இருந்து மனைவி வேலைக்கு போறது அவருக்கு பிடிக்கல. 15 வருஷமா நான் அனுப்பல வேலைக்கு. மனைவி இது திருமணத்துக்கு முன்னாடி நீங்க பேசிருக்கணும். அவங்களும் முதல்ல, அதாவது உங்க திடீர்னு உங்களோட ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் மாறினனால கடன் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நான் போக மாட்டேன் வேலைக்கு என்கிட்ட சொன்னாங்க. போகும்போது எனக்கு வேலை கிடைச்சி திருப்பி நம்ம போனோம். அப்புறம் கடன் பிரச்சனை நான் இல்லை முடிச்சிட்டேன் மேடம். கடன்லேருந்து அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒரு 60,000-70,000 வாங்கி, தங்கச்சி வீட்டுக்கார் பெங்களூர்ல இருக்கு, அவங்ககிட்ட ஒரு 80,000 வாங்கிட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டேன். நான் முடிச்சு அப்புறம் கூட நான் வேலைக்கு போய் தான் தீருவேன். அந்த இடத்துல வந்து அவங்களுக்குன்னு ஒரு சோசியல் சர்க்கிள் இருக்கிறது, 4 பேர் வேலைக்கு போற இடத்துல இன்னும் 4 பெண்கள்கிட்ட பேசி பழகுறதோ, பெண்களோ ஆண்களோ யார்கிட்டயோ பேசி பழகுறதோ ஆறுதல் கொடுக்கலாம். இவங்க என்ன சொன்னாங்க, எக்யூபஞ்சர் ஒர்க்கு போற, எக்யூபஞ்சர் ஒர்க்கு போல அவங்க அந்த வேலை ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இல்ல அது சந்தேகம் தான்.
ஆனா இப்போ வந்து இப்போ நான் நேரா வந்து அதை வேஸ்ட் மாமலை இந்த வரைக்கும் போனதே கிடையாது. இல்லைங்க, இப்ப நீங்க சொல்றது சரியாவும் இருக்கலாம், இல்ல அவங்க சைடு என்னன்னே நமக்கு அவங்க தெரியாதப்ப ஒத்துக்கிட்டாங்க மேடம். அவங்க நான் வாயில என்ன சஜஷன் சொல்றேன்னா, உங்களுக்கும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு தடவை அசஸ் பண்ணி பார்த்துட்டு, ஒருவேளை உங்க மனைவி சைடு கேட்டாதான் அது தெரியும். இல்ல நம்ம கேக்குற விதம் ஒண்ணு இருக்கு. நார்மல் கேட்பேன் மேடம். நான் வந்து கோவத்துல கிடையாது. இந்த வரைக்கும் நான் அவ்வளோ பண்ணா கூட நான் அவனை அடிக்கல மேடம். நான் அடிக்கிறது மனசு வர மாட்டேது. இப்போ கூட சரி, இப்போ பசங்க வந்து இல்ல பாக்குறாங்க. அடிக்கிறது அடிக்காதது இல்ல பிரச்சனை. இப்ப அடிக்கல பேசுற பேச அதை அப்படிங்கிறது அடிக்கிறதோட அடிச்சுட்டு போயிடலாம், பேசக்கூடாது. சந்தேகப்படுறதுங்கிறது அதை ரொம்ப விட ரொம்ப அதிகம் பெரிய மனவலியை விஷயம் மேடம். கொடுக்கும். நான் சரிங்களா? சந்தேகப்பட்டு நான் அவனை கேட்கல. நான் நீ ஏன் லேட்டா வர, எங்க போயிட்டு வர அப்படி சொல்ல யாருமே வந்து ஒரு இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சொல்றீங்க, உங்க சைடே கரெக்டா கூட இருக்கட்டும், ஆனா கூட அவங்க சைடு என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ப்ராப்ளம். நியூட்ரலான ஒரு பர்சன். இப்போ எங்க அது மாமியார் வந்து அவங்க தெரபிஸ்டா இருந்தா சப்போர்ட்டுக்கு பெட்டர். வந்துட்டாங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் மீட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் 3 போலீஸ் ஸ்டேஷனை வந்து எஃப்ஐஆர் வந்து இவனு மேல ஃபைல் ஆயிட்டு அங்கேருந்து மீட்டிட்டு நான் கிடந்து வாங்கி 50,000-60,000 செலவு பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன் இவனை நல்லபடியா. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸ் அப்படியே திரும்பி இவனை வந்து ரிமாண்ட் பண்றது கண்டிஷன்ல நிப்பாட்டிட்டாங்க மேடம். ஓகே. அங்கேருந்து நான் கடன் வாங்கி என் டைமில் நான் தேவைப்படுது அவனுக்கு எல்லா இடத்துல கடந்து வாங்கி நான் வந்து இவனை கூட்டிட்டு வந்து தனியாக வீடு பிடிச்சிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னா தனியாக வீடு பிடிச்சி வச்சுட்டேன் நான் மகளிரில். இதுக்கப்புறம் வந்து அவங்க கரெக்டாக இருக்கிறேன் நான் சொல்லி அவங்க கரெக்டாக இல்லைன்னு சொல்லுவேன். அப்போ இல்ல இப்ப கரெக்டாக நிறைய இருக்கிறாங்க. கடன் வாங்குறாங்க. அது முன்ன வாங்கினேன் மேடம். நான் ஒரு 1.5 மாதம் கடன் போல. இப்போ ஸ்கூல் பசங்க ஸ்கூல் ஃபீஸ் வந்துச்சு. இந்த நேரத்தில் கம்மியாக இருந்தால் கடன் வாங்க அதே திருப்பி கொடுக்குறத. ஓகே. இப்போ பெரிய கடன் இதுவுமே கிடையாது மேடம். எல்லாம் அடிச்சுட்டேன். நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போயிட்டு 1 வருஷத்துல 4 லட்ச ரூபா கடன் அடிச்சிருக்கோம். இப்போ பண கஷ்டம் மட்டும் இல்ல உங்க மன வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை. ஏன்னா அதை சரி பண்ணியும் சரியாகலைன்னா இங்க வேற ஏதோ பிரச்சனைகள் இருக்கு. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். அது நீங்க சந்தேகப்பட்டு கேட்குற கேள்விகளா இருக்கலாம். அது அவங்க மனசை பாதிச்சு அதனால கூட அவங்க இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கலாம். ஸோ அது என்னன்றத நீங்களும் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சேர்ந்து அசஸ் பண்ணி உங்க மனைவியும் கூப்பிட்டு பேசி இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம். இல்ல இப்போ இவங்களோட 2 பேருடைய பிரச்சனை என்ன? குழந்தைங்க மனைவி கிட்டே இருக்கு. ஆமா. இவருக்கு 3 குழந்தைங்க. ஒரு பையன் கூட வந்துடும் 13 வயசு மேடம். பையன் உங்க கூட இருக்கா, மீதி 2 பெண் குழந்தைங்க மனைவி மட்டும் கூட்டிட்டு போயிருக்காங்க. சட்டம் பெண் குழந்தைங்க இருக்கிறதுனால தாய்கிட்ட தான் இருக்கணும்னு இருக்கணும் மேடம். முன்னாடி இருக்கணும். நான் பாக்குறேன் டெய்லி பசங்க. நான் வந்து செலவு கூட நான் பாத்துக்கிறேன். தனியா கூட இருக்கட்டும் மேடம். வீடு பிடிச்சி கூட நான் தனியா தரேன். தனியா இருக்கட்டும் அவங்க. நான் வந்து ப்ராப்ளம் எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. பசங்க 3 பசங்க முன்னாடி இருக்கணும். நான் எத்தனை வருஷம் ஒரு நாள் கூட சொந்தக்கார வீட்டுக்கு போனால் கூட நைட்டு நான் கூட்டு வந்துடுவேன். பசங்க எங்கள் வீட்டில் கூட திட்டுவாங்க. அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்காங்க, சித்தி வீட்டுக்கு தான் போயிருக்காங்க, வானா காலையிலேருந்து நைட்டு வரையும் விளாட்டும். நைட்டு பசங்க என்கிட்ட இருக்கணும். நான் வேலையிலேருந்து வந்த அப்புறம் இல்ல அதுதான் பிரச்சனை இருக்கு இவங்க 2 பேருக்கும். ஏன்னா பசங்க இப்ப மனைவி கிட்ட இருக்கிறதுனால மனைவி ஒரு எமோஷனலி டிஸ்டர்ப் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒரு கோவத்திலயோ நான் இல்ல கோவத்தில் வருத்தத்திலயோ இருக்கிறாங்க. இருக்காங்க. கோவத்தில் So தான் அந்த வேலை விட்டு கோவம் நிப்பாட்டினிலேருந்து அவன் கோவத்தில் வந்து 2 பொம்பளை குழந்தை மட்டும் கூட்டு போயிட்டாங்க. லேடிஸ் மட்டும். ஸோ இந்த கோவங்கிறது பெர்மனண்டான ஒரு எமோஷன் கிடையாது. சரியா? எப்போதுமே இருக்கிற ஒரு மனநிலை கிடையாது. இந்த கோவம் குறையிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து அதுக்கப்புறம் உங்க மன வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம், உங்க சைட்ல நீங்க என்ன சேஞ்சஸ் கொண்டு வர போறீங்கன்றது உங்க மனைவிக்கு புரிய வச்சா அவங்களோட கோவம் தணிஞ்சு உங்க கூட வாழ்றதுக்கு தயாரா இருக்கலாம். தெரியல எங்கே இருக்கிறாங்க கூட தெரியல எங்களுக்கு யாருக்கும். இப்போ கண்டிப்பாக இங்க நிகழ்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் அதுவும் மோஹித்தோட மனைவியும் அதே மாதிரி ராஜசேகரன் உங்க மனைவி இவங்க 2 பேரும் கணவன் மனைவிக்கு உள்ள பிரச்சனைகள் ஒரு பக்கத்துல வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வளர காலத்துல கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு சூழ்நிலை உருவாக்கி உங்களுக்கு கொடுக்கணும். ஆனா எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு மீண்டும் ஒரு வாழ்க்கை தொடங்கி பசங்களுக்காக நீங்க வாழ்க்கை தொடங்கணும்னு நாங்க விரும்புறோம். மறுபடியும் நீங்க வீட்டுக்கு வருவீங்க ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ வெரி மச் குருஞ்சி. மீண்டும் ஒரு நிஜத்தோடு சந்திப்போம். பாய்.